எல்லாருக்கும் வணக்கம். பீகாரில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு மட்டுமல்ல, வரலாற்றில் எழுதப்படக்கூடிய வெற்றியை பதிவு செய்துள்ளது பாஜக இடம்பெற்றுள்ள என்டிஏ கூட்டணி. இதற்கு அடித்தளம் அமைத்த நிமோ, அதாவது நிதிஷ் மோடி மேஜிக் பற்றியும், அதனை களத்தில் சாத்தியப்படுத்திய பெண் சக்தி பற்றியும் சற்றே சுருக்கமாக பார்க்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பீகார் தேர்தல் முடிவுகள் சொல்வது என்ன, இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது. அந்த மாநிலத்தில் மொத்தம் 243 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. முதல் கட்டமாக 6ஆம் தேதி, அதாவது நவம்பர் 6, 2025 121 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் 65.08% வாக்குகளும், இரண்டாம் கட்டமாக 11ஆம் தேதி 122 தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் 67.13% வாக்குகளும் பதிவாகின. ஒட்டுமொத்தமாக 66.91% வாக்குகள் பதிவாகின. நவம்பர் 14, 2025 காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே முன்னிலை நிலவரத்தில் ஸ்கோர் செய்த என்டிஏ கூட்டணி அடுத்தடுத்து டாப் கியரில் எகிரி 200க்கும் கூடுதலான தொகுதிகளை வசப்படுத்தியது. ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியோ 30 இடங்களுக்குள் சுருங்கியிருந்தது. மக்கள் தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும். அதே வேளையில் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு, அதிலும் குறிப்பாக காங்கிரசுக்கு மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்திய வாக்காளர்களின் மனநிலையுடன் பொருத்தி பார்த்து பரந்துபட்ட பார்வையில் அலசப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ளது தேர்தல் முடிவுகள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பலவும் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும், 140க்கும் கூடுதலான தொகுதிகளை வசப்படுத்தும் என்று கூறியிருந்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி இமாலய வெற்றியை இந்த கூட்டணி பெறும் என்று யாரும் கணிக்கவில்லை. இதன் பின்னணியில் நிமோ மேஜிக் இருப்பதாக கணிக்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். நல்லாட்சி நல்குவோம் என்று நிதிஷும், இரட்டை என்ஜின் அரசே நல்லாட்சிக்கு வித்திடும் என்று கட்டியம் கூறிய மோடியும் இணைந்தே இந்த தேர்தலை வென்றெடுத்திருக்கிறார்கள். கூடவே தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் பீகாரில் முதல்வரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். பீகாரில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலா ஒரு பெண்ணுக்கு சுயதொழில் தொடங்க ரூபாய் 10,000 நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இணைந்து சாதனை படைக்கும் பெண்களுக்கு கூடுதலாக ரூபாய் 2 லட்சம் வரை நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதல்வர் நிதிஷ் உறுதியளித்திருந்தார். நிமோ மேஜிக்கு இந்த திட்டம் பிரம்மாண்ட உந்து சக்தியானது. அதன் விளைவு பீகார் வாக்குப்பதிவில் பெண் சக்தி பலத்தை காட்டியது. ஆண் வாக்காளர்களை விட 4.3 லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்தனர். முதல் கட்ட வாக்குப்பதிவில் பெண்கள் வாக்கு சதவீதம் 69%ஆகவும், இரண்டாம் கட்டத்தில் 74%ஆகவும் இருந்தது. நிதிஷ் தனது 20 ஆண்டு கால ஆட்சியில் சைக்கிள் முதல் நிதியுதவி வரை மகளிரை குளிர வைத்து நிறைய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி விட்டதே பெண் சக்தியின் பூரண ஆசியை என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கச் செய்துள்ளது. எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் தேஜஸ்வினியும் ராகுலும் ஜோடி போட்டு நடத்திய பிரம்மாண்ட பேரணி ஏற்படுத்திய தாக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் போதே பிசுபிசுத்து போனது. அதன் பின்னர் ராகுல் காந்தி அத்தனை ஈடுபாடோடு பீகாரில் பிரச்சாரம் செய்தாரா என்று விவாதிக்கலாம். கூட்டணி ஒற்றுமை நீர்த்து போவதே காங்கிரசுக்கு
காலங்காலமாக தோல்வியை தந்து கொண்டிருக்கிறது என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த இமாலய வாக்குப்பதிவு பிரம்மாண்ட முன்னிலை பற்றி காங்கிரஸ் முக்கிய தலைவர் பவன் கேரா கூறுகையில், ஆரம்பகட்ட முன்னிலை நிலவரம் முதலே பீகாரில் ஞானேஷ்குமார் வெற்றியை காட்டுகிறது. இது பாஜக, ஜேடியு, காங்கிரஸ், ஆர்ஜேடி இடையிலான போட்டியல்ல. பீகார் மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிரான போட்டி. அதில் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் முன்னிலை பெற்று வருகிறார் என்று எஸ்ஐஆர் திருத்தத்தை முன்வைத்து விமர்சனங்களை பதிவு செய்தார். அதேபோல் சிபிஐ எம்எல் தலைவர் தீபாங்கர் சாட்டர்ஜியும் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த பதிவில், பீகார் வாக்காளர் பட்டியலில் 7.42 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பின்னர் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஊடக குறிப்பில் 7,45,26,858 வாக்காளர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திடீரென 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ராவாக வந்தது எப்படி என்று வினவியுள்ளார். ஊருக்கெல்லாம் தேர்தல் உத்தி வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி இந்த தேர்தலில் தடம் தெரியாமலேயே இருக்கிறது. பீகார் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். அந்த மாற்றம் நாங்கள்தான் என்றார் பிரசாந்த் கிஷோர். ஆனால் பெயருக்கு கூட சோபிக்கவில்லை அவரது உத்திகள். இந்த சூழலில் பீகார் மாநில தேர்தல் இனி அடுத்து வரும் மற்ற மாநில தேர்தல்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்ற விவாதங்கள் எழத் தொடங்கியுள்ளன. 2025 பீகார் தேர்தல் முடிவுகள். இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.